வணக்கம். நான் அனுஷா சண்முகம். ஆத்தங்குடி நலம் தரும் சாய்பாபா கோயிலிருந்து பேசுகிறேன். அதாவது இந்த நலம் தரும் சாய்பாபா கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி நடந்த நிறைய என்னோட வாழ்க்கையில் நடந்த மிராக்கிள்ஸ் எல்லாத்தையும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணுங்கிறது என்னோட ஆசை. அதனால் இதை பதிவிடுறேன். இதே மாதிரி மக்கள் யாருக்கு மிராக்கிள்ஸ் நடந்திருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இதை அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அதை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறோம். எல்லாருக்கும் அது வந்து பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நான் என்னோட மிராக்கிள்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது 2007 இது நடந்தது. எங்கள் அப்பாவுக்கு அப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அப்போ 2008 ஃபெப்ரவரியில் எங்கள் அப்பாவுக்கு ஒரு சர்ஜரி நடந்தது. ஸோ அந்த சர்ஜரி முடிச்சுட்டு அப்போ நாங்கள் வந்து சிங்கப்பூர்லேருந்து நானும் என் மகளும் பெரிய மகளும் சென்னைக்கு வந்திருந்தோம். சென்னையில் தான் எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் நடந்தது. அப்புறம் என் மகளுக்கு பரீட்சைன்னு சொல்கிறதுனால அவளை சிங்கப்பூருக்கு அனுப்புறதுக்காக நான் அவளுக்கு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கலான்னு சொல்லி எங்கள் சித்தி, அதாவது எங்கள் அம்மாவோட கூட பிறந்தவங்க, அவங்க 2 பேரும் நாங்கள் 2 பேரும் ஸ்வீட் வாங்குறதுக்காக நடந்து போயிட்டுருக்குறோம் அந்த டி நகரில் இருக்கிற மார்க்கெட் வழியாக கிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்கு. அப்போ திடீர்னு எங்கள் வீட்டுக்காரரோட குரல் எனக்கு கேட்டுச்சு. ஆனால் அவங்க இங்கே வரல இந்தியாவுக்கு, அவங்க சிங்கப்பூரில் இருந்தாங்க. திடீர்னு அவங்க குரல் கேட்குதேன்னு நான் அப்படி திரும்பி பார்த்தேன். அப்போ எங்கள் சித்திக்கும் அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரோட குரல் கேட்டிருக்கு. நான் அப்போ கேட்டேன், அவங்க வந்திருக்கிற மாதிரி இருக்கேன் எங்கள் வீட்டுக்காரரு, உங்களுக்கு குரல் கேட்குதா அப்படின்னு நான் கேட்டேன் எங்கள் சித்திட்ட. ஆமாம் எனக்கும் கேட்டுச்சு அப்படின்னாங்க. அப்போ திரும்பி பார்க்கையில் ஒரு 8, 9 வயசு பையன் ஒரு வண்டியில் சில சிலைகளை வச்சு வித்துட்டு இருந்தாப்புல நின்றுட்டு இருந்தாப்புல. அப்போ அதில் ஒரு சிலை பாபா சிலை இருந்தது. கருமாரியம்மன் அம்மா நிறைய சிலைகள் இருந்தது. அப்போ எனக்கு பாபா சிலையை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. எங்கள் அப்பா முடியாமல் இருக்கிறதுனால, எங்கள் அப்பாவும் பாபாவை கும்பிடுறதுனால அவங்களுக்கு இதை வாங்கி கொடுப்போம், ஹாஸ்பிட்டலில் அவங்க வச்சுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் போய் கேட்க போனேன். அந்த பையன் வந்து 130 ரூபாய்ன்னு சொன்னாப்புல அந்த சிலையை. நான் சொன்னேன், இல்லை எனக்கு 90 ரூபாய்னா தர்றியாப்பான்னு கேட்டேன். இல்லைக்கா அப்படின்னாப்புல. சரி வேண்டாப்பான்ட்டு கொஞ்சம் ஒரு 5 அடி நகர்ந்துருப்பேன். திருப்பி அந்த பையன் என்னை கூப்பிட்டு, அக்கா எடுத்துக்குங்கக்கா 90 ரூபாய்க்கு அப்படின்னு. சரின்னு வாங்கிட்டோம். வாங்கிட்டு ஸ்வீட்ஸும் வாங்கிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே எங்கள் அப்பா ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களேன்னு அவங்கள பார்க்குறதுக்காக எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க மூத்தவங்க எங்கள் அத்தை, அவங்க தான் எனக்கும் திருமணம் செஞ்சு வச்சவங்க. அவங்களும் இதே ஆத்தங்குடி தான். அவங்க வந்தவங்க பாபா சிலையை பார்த்துட்டு, எங்கள் அப்பாவை பார்த்துட்டு, பாபா சிலையை பார்த்துட்டு, தம்பி இது ரொம்ப நல்லா இருக்கே, எங்கே வாங்கினதுன்னு கேட்டாங்க. அப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க, அழகு தான் வாங்கிட்டு வந்தா அப்படின்னா. எனக்கும் நீ வாங்கிட்டு வர சொல்கிறியா, நாளைக்கு தான் நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னாங்க. சரின்னு மறுநாள் அதே இடத்துக்கு நாங்கள் போய் டி நகரில் பார்க்குறோம். அந்த இடத்துல யாருமே இல்லை. அங்கே இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கிறவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் நான் கேட்குறப்ப, அப்படி இங்கே ஒரு பையன் இல்லவே இல்லை, இங்கே அந்த மாதிரி ஒரு வியாபாரமே யாரும் செஞ்சதில்லைங்கிறாங்க. நாங்கள் முத நாள் காலையில் அதே 10, 10:30 மணிக்கு வாங்குகிறோம். மறுநாள் காலையில் இல்லவே இல்லைன்றாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணால், அந்த சிலையை தேடி அதே மாதிரி வேணும்ன்ட்டு நாங்களும் எங்கெங்கேயோ போய் அலைஞ்சோம். அப்புறம் மவுண்ட் ரோட்டில் போயிட்டு இந்த காதி கிராஃப்டில் வாங்கினோம். 1350 ரூபாய்க்கு நான் வாங்கினேன் அந்த சிலை. அது அத்தைக்கு கொடுக்கலான்ட்டு. ஆனால் எங்கள் அப்பா அத்தைக்கு அந்த சிலை தான் பிடிச்சிருந்துச்சு. எங்கள் அப்பா எடுத்துக்குங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆச்சி நீங்கள் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அத்தை அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த சிலையை நான் 1350 ரூபாய்க்கு வாங்கின சிலையை எங்கள் அப்பாட்ட கொடுத்தேன். எங்கள் அப்பா அது கடைசி சாகிற வரைக்கும் அதை தான் வச்சுருந்தாங்க. அந்த சிலை எங்கள் அத்தைக்கிட்ட போகணுங்கிறது அது ஒரு விதியாக இருந்திருக்கு. இதை என் மூலமாக நான் வாங்கி அதை கொடுத்துருக்கேன். ஆனால் 90 ரூபாய்க்கு ஆன சிலை கிடையாது. அது வந்து அது மதிக்க முடியாத ஒரு பாபா. அவ்வளோ லட்சணமாக அவ்வளோ அழகாக இருப்பா. அப்போ ஒரு நாள் கனவுல வந்து எங்கள் அப்பா, இந்த சிலை எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அப்பாவும் இறந்துட்டாங்க. ஆனால் எனக்கு ஒரு ஆச்சரியம், இது எப்படி சாத்தியப்பட்டுச்சு. மறுநாள் அந்த பையன் அங்கே இல்லவே இல்லை. கேட்டால் அந்த சைடில் யாருமே சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு பையன் இல்லைன்னு. அப்போ என்னோட ஃபீலிங் என்னென்னா, அது பாபாவே வந்து அந்த சிலையை கொடுத்துருக்காரு. அது எங்கள் அத்தைக்கிட்ட போயிருக்கு அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து ஒரு 2 வருஷம் எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் வந்து அந்த சிலையை பற்றியே நினச்சிட்டே இருந்தேன். அப்போ ஒரு நாள் கனவுல வந்து எங்கள் அப்பா சொன்னாங்க, அத்தைகிட்ட கேளு, அத்தை தருவாங்க, அப்படி இல்லைன்னா நானே வந்துடுறேன்னு சொன்னாங்க. அது பாருங்கள், இப்போ கோயிலாகவே வந்து இங்கே அப்பா எவ்வளோ பெரிய சிலையாக வந்து உட்காந்துருக்காங்கன்ட்டு. அது எங்கள் அத்தைக்கிட்ட இருக்கணுங்கிறது தான் பாபாவோட நீதியாக இருந்திருக்கு. அது எங்கள் அத்தைகிட்ட இருக்குது இப்போவும். அது வந்ததே பெரிய ஒரு மிராக்கிள் தான். இன்றைக்கி நினச்சாலும் எங்களால் நம்ப முடியல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. நான் ஒவ்வொன்றா நான் வந்து உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் பகிர்ந்துக்கிறேன். அதே மாதிரி யார் யாருக்கு இந்த மாதிரி மிராக்கிள்ஸ்லாம் நடந்திருந்தா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் நிச்சயமாக அதை வந்து எல்லாருக்கும் பகிர்றோம். நன்றி.
நான் இவ்வளோ நேரம் சொன்னது சில பேருக்கு இது கதையாக தெரியலாம், சில பேருக்கு இதை நம்புகிற மாதிரியும் இருக்கலாம். பட் இது என் வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவம். இதை வந்து நம்புகிறவங்களுக்கு இது அவர் கடவுள், அதுக்கு மேலே அவர். இதை நம்பாதவங்களுக்கு இது வந்து வெறும் கதை தான். ரொம்ப நன்றி.